கிறிஸ்தவர்கள் ஒற்றுமை யூப்ளி உச்சி மாநாடு டிசம்பர் 29 காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை புனித தோமையார் மலை தேசிய திருத்தலம் பட்ரோட். அனைத்து கிறிஸ்தவ பாஸ்டர் பேராயர்களும் சபை விசுவாசிகளும் பங்கேற்கும் இந்த மாநாடு இன்று நாம் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நாள் நாம் எப்படி அனுபவிக்க போகின்றோம், இறை செய்தி இந்த சமுதாயத்தை நாம் எப்படி ஒன்றாக இணைத்து பார்க்கின்ற செய்தியிலே அவர் பேசுவார்கள், உரையாற்றுவார்கள். அதற்கு அடுத்ததாக தம்பதியர்கள், அதாவது இறை மக்கள், பொதுநிலையினர், அவர்களுக்கு திருமணமானவர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அங்கு ஒன்று கூடியிருப்பார்கள். அவர்களுக்கு அவர்கள் திரு அவையிலே எப்படி நேற்றைய தினம் அனுபவித்தார்கள், இன்றைய தினம் என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றன, நாளைய தினம் என்ன நடைபெறப் போகின்றது, இந்த உலகத்திலே திருவாவின் வழியாக நடைபெறப் போகின்றது என்பதெல்லாம் அவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை ஒரு தியானம் கொடுத்து அந்த தியானத்தை சிந்திக்க வைத்து பிறகு இறை அவர்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்காக மாலை 5 மணிக்கு தோமையார் மலையில் ஒன்று கூடுகின்றோம். இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடித்து கொண்டு தோமையார் மலை 5 மணிக்கு ஒன்று கூடி 7 மணிக்கு அதை நிறைவு செய்யணும். அந்த இடத்துல எல்லா ஆயர்களும், எல்லா திரு அவை ஆயர்களும், எல்லா சபையை சார்ந்தவர்கள், சிஎஸ்ஐ, லூத்தரன் சர்ச், ரோமன் கேத்தலிக் சர்ச், எல்லா சபையினரும் சேர்ந்து எல்லா பேராயர்களும் ஆயர்களும் ஒன்று கூடுவார்கள். அதன் வழியாக அவர் சிறப்பு ஜபத்தையும் சிறப்பு ஆசீர்வாதத்தையும் அங்கே ஒன்று கூடுகின்ற எல்லா மக்களுக்கும், இந்திய நாட்டில் உள்ள மக்களுக்கும் அந்த சிறப்பு செய்தியை கொடுத்து இதன் வழியாக நாம் எல்லோருமே இறைவனை சந்திக்கக்கூடிய மக்கள், இறை மக்கள் அனைவருமே இறை மக்கள் தான். இது யாரும் வித்தியாசம் கிடையாது, பாகுபாடு கிடையாது, எல்லோருக்கும் கடவுள் ஒருவரே என்ற ஒரு செய்தியை கொடுத்து நாம் மனிதர் ஒன்றாக வாழ்வோம், வித்தியாசம் இல்லாமல் வாழ்வோம், பாகுபாடு இல்லாமல் வாழ்வோம், அனைவரும் கடவுள் முன்பாக சமமானோம் என்பதை எல்லா மக்களும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு விதமாக அந்த ஆசீர்வாத கூட்டம் நடைபெறும். அதன் வழியாக நாட்டின் ஒற்றுமைக்காக நான் ஒன்று சேர்ந்து சிறப்பாக ஜெபம் செய்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வோம், நாம் அனைவரும் கடவுள் பிள்ளைகள், நாம் யாரும் பாகுபாடு பார்க்க வாழ்வோம் என்ற ஒரு செய்தியை கொடுத்து இறை ஆசிரியை கடைசி வழங்கி அனுப்புவோம். ஏன் இன்னைக்கு நடக்குது? எத்தனை சபைகள் வந்து கலந்துறாங்க? 29 இந்த மாதம் 29 காலை 9 மணியிலிருந்து அந்த நிகழ்ச்சியானது நடைபெறும். தோமையார் மலையில் அந்த நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கின்றது. அதன் பின்னர் மாலையிலே நாங்கள் இந்த செய்தியை 7 மணிக்கு நிறைவு செய்வோம். இதில் வந்து ஏறக்குறைய 7000 இறை மக்கள் ஒன்று கூடினார்கள். அனைத்து திரு அவையில் இருக்கின்ற, திருச்சபையில் இருக்கின்ற பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், அரு சகோதரர்கள், இறை மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இதில் ஒன்று பங்கேற்க இருக்கின்றார்கள். எஸ், எல்லா திருச்சபையில் இருக்கின்ற எல்லா சபையினரும் யார் வேண்டுமானாலும் வந்து பங்கேற்பார்கள். அது குறிப்பாக வேண்டுமென்றால் நாங்கள் அவர்கள் பெயரை இங்கே பின்னாடி சொல்லலாம். இதில் இருக்கின்ற அத்தனை பேராயர்கள் இங்கு வந்து பங்கேற்கின்றார்கள். நற்செய்தியாளர்கள் அனைவருமே இதில் பங்கேற்கின்றார்கள். இதில் அரசு தலைவர்கள் யாரும் ஈடுபட நாங்கள் வாய்ப்பு தரவில்லை. எங்களுடைய பேராயர் சென்னை உயர் மறைமாவட்ட பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர் தலைமை தாங்குகின்றார். அவர் வந்துட்டு தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கின்றார். அதுக்கடுத்து இந்த எக்குமேனிக்கல் கவுன்சிலுடைய தலைவராக ஆயர் லாரன்ஸ் பயஸ் இருக்கின்றார். அவரோடு இணைந்து அருட்தந்தை பேண்டிக்ட் அவர்கள் ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்து செங்கல்பட்டு மறைமாவட்டுடைய ஆயர் நீதிநாதன் அவர்கள் இருக்கின்றார்கள். தென்னிந்திய திருச்சபையுடைய ஆயர் பிரான்சிஸ் அவர்கள் இருக்கின்றார்கள். பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ் இருக்கின்றார். பிறகு பிரதர் பால் தினகரன் இருக்கின்றார். பிறகு பிரதர் மோகன் சி லாசஸ் இருக்கின்றார். பிறகு கதிரொலி பிஷப் கதிரொலி மாணிக்கம் இருக்கின்றார். பிறகு பாஸ்டர் சி மோகன் இருக்கின்றார். பிறகு அட்வொகேட் பெர்னாண்டஸ் ரத்தினராஜ் இருக்கின்றார். பிறகு பிஷப் எடிசன் இருக்கின்றார். பிறகு பாஸ்டர் சாம் செல்லதுரை இருக்கின்றார். பிறகு பிஷப் தினத்து ராஜா இருக்கின்றார். ரெவரண்ட் ஃபாதர்